ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரேபைன் சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி காலத்தில் நடந்த ஒரு பேய் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேய் சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரின்னு எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக பாட்டி காலத்து ஸ்டோரினா ஒரு ஹாரர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த ஒரு சம்பவத்திலையும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் பிரவீன். இவர் வேலூரை சேர்ந்தவர். அண்ட் இந்த ஒரு சம்பவம் 1970 பிரவீனோட அம்மா அண்ட் அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வெறும் 13 வயசு தான். அந்த 13 வயசுல ஆரம்பிச்ச அந்த பேய் சம்பவம் ஸ்டில் இப்போ வரைக்கும் 2024 மார்ச் 26 இன்னைய தேதி வரைக்கும் அவங்கள அந்த பிரச்சனை விட்டு போகல. அருண் கிட்டத்தட்ட 50 வருஷமா இவங்க அந்த பிரச்சனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பாட்டி காலத்தில் நடந்த ஒரு பேய் சம்பவத்தை பத்தி தான் இப்போ நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த சம்பவம் வேலூர்ல நடக்கல, ஊட்டில நடந்திருக்கு. சரியா 1970 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரவீன், இவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு வெறும் 10 வயசு தான் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க, அவங்களுக்கு 13 வயசு ஆயிட்டு இருக்கு. அண்ட் கரெக்டா 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல இந்த கேஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். மோஸ்டா எல்லாரோட வீட்லயும் இந்த விறகு அடுப்பு மிஞ்சி போச்சுன்னா இந்த கிருஷ்ணாயில் அடுப்பு தான் இருக்கும். அதிலும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நிறைய கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விறகுக்காக அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல இந்த சொல்லி அங்க இருக்கிற விறகுலாம் எடுத்துட்டு வந்துதான் அதை எரிபொருளா யூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரவீனோட அம்மா, அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகல, 10 வயசு தான் ஆகுது. அண்ட் அவங்க அக்கா கூடவே அவங்க பாட்டி, அம்மா அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் கும்பலா சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல விறகுலாம் எடுக்க போலாம் அப்படின்னு கும்பலா போறாங்க. இப்படி கும்பலா போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த விறகு சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரவீன், அவங்க அம்மா பேரு சாந்தி அண்ட் அம்மாக்கு அக்கா 13 வயசுன்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க பேரு வாணி. இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேர் சொல்லி இந்த சம்பவத்தை கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கும் கிளியரா புரியும். இதுல அக்காவான ராணி, அவங்களுக்கு 13 வயசு அப்படின்றதுனால அவங்க அந்த சமயம் ஏஜ் அட்டன் பண்றாங்க. அதாவது வயசுக்கு வந்ததுனால இதுக்கப்புறம் இவங்களை இந்த விறகு எடுத்துட்டு போறதுக்காக இந்த காட்டு பகுதி, ஏன் வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. பட் இந்த இடத்துல அக்கா இவங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னா, இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா, அதாவது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு தான் வாணி, அதாவது அக்கா. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நீ வயசுக்கு வந்துட்டோமா, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு வீட்லயும் வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் வாணியான அக்கா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நல்லா கேட்க முடியாது, நான் வருவேன் அப்படின்னு அவங்களும் ஒத்த காலில் நின்றுருக்காங்க. பட் வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அக்கா கேட்குற மாதிரியும் இல்லை. ஒரு லெவலுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சி இவங்க 2 பேர் மட்டும் தனியாக இந்த விறகு எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சமயம் வீட்டில் இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், இவங்களும் கூட தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல தங்கச்சியான சாந்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமா உன் கூட வரதுக்கு என்ன பயமா இருக்கு, பேசாம நான் பாட்டி கூடயே போயிடுறேன் அப்படின்னு தங்கச்சியான சாந்தி பாட்டி கூடயும் போயிடுறாங்க. பட் இந்த இடத்துல அக்கா வாணி இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி போ நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல தனியா போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. ஆனா பிரச்சனை அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இப்படி கிளம்பின தங்கச்சி கேங்கு அண்ட் அக்கா இவங்க மட்டும் தனியாக போனாங்களே, இதில் தங்கச்சி கேங் இவங்க ஒரு சைடும் போயிருக்காங்க. அண்ட் அக்கா இவங்க மட்டும், வாணி இவங்க மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க. அண்ட் பகல் டைமில் தான் போயிருக்காங்க, காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே. அப்படி போன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதர் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல இன்கேஸ் அந்த புதருக்குள்ளே யாராச்சும் போயிட்டாங்கன்னா அங்கே ஆளுங்க இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் அடர்ந்த பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கச்சியான சாந்தி அண்ட் பாட்டி இந்த கேங் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாருன்னா அக்காவான வாணி. இவங்க தான் அந்த புதர் பக்கமும் போறாங்க. அண்ட் அந்த இடத்துல இந்த விறகுலாம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சுட்டும் இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பார்த்த மாதிரிலாம் இல்லை, கீழே பார்த்த மாதிரி தான் அங்க இருக்கிற விறகுலாம் எடுத்துட்டும் இருக்காங்க. இப்படி அந்த புதருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நெத்தில ஏதோ ஒன்று இடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. என்னடா இது இடிக்குது அப்படின்னு இவங்க கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு வயசு பையன், கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும், அந்த பையன் தூக்கு மாட்டி தொங்கியிருக்கான். அந்த காலோட கட்டவரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அக்கா இவங்க தலையிலையும் இடிச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அக்கா அடுத்த செகண்ட் டைம் அலற கூட இல்லை, அந்த இடத்துல பயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க.
இப்படி இந்த இடத்துல அக்கா இவங்க மயக்கம் போட்டது தெரியாம அந்த சைடுல தங்கச்சி அண்ட் பாட்டி எல்லாருமே விறகு சேகரிச்சுட்டும் இருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த பாடி, ஒரு பையன் தூக்க மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களும் அலறாங்க. அண்ட் அலர்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது ஆல்ரெடி நம்ம பொண்ணு இதை பார்த்து பயத்துல இங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் உடனே ஓகே இங்க இருக்கக்கூடாது, உடனே கிளம்பிடணும் அப்படின்னு அவங்க பொண்ணு அங்கிருந்து தூக்கிட்டும் போறாங்க. அண்ட் ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் போலீஸ்க்கும் தகவல் சொல்றாங்க. அண்ட் போலீஸும் அது தற்கொலை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துட்டும் போறாங்க. பட் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா அக்காவான வாணி இவங்களோட நடவடிக்கை ரொம்பவே அமைதியா தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இவங்க கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசினா அதுக்கு விதண்டாவாதமா ஏதாச்சும் ஒன்று ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சமயம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கிச்சனும் இருக்கு. அந்த கிச்சன் பக்கத்துல அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே ரொம்பவே சைலண்டா இருக்கிறத பார்த்து இவங்க குடும்பத்திலேயே ஆச்சரியப்படுறாங்க. நம்ம பொண்ணா இது இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு. இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல பெருசா எந்த சந்தேகமும் வரல. பட் பாட்டி இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமும் வருது. ஏய் ஏன் இப்படி அமைதியா இருக்க, என்னாச்சு அப்படின்னு அக்காவான வாணி அவங்க கிட்டையும் கேட்கறாங்க. பட் அக்கா எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இது ஒரு லெவலுக்கு மேல பாட்டி இவங்களுக்கு ஒரு கோவத்தையும் கிளப்புது. ஸோ பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அக்காவை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அடிக்கும்போது மட்டும் அக்கா பாட்டி எதிர்த்து அடிக்க வர மாதிரியும் பண்றாங்க. ஸோ இதனாலே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா நீ இப்படி பிடிவாதக்காரியாவே இரு, எப்ப நீ திருந்துறியோ அப்ப என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்க இருந்தும் கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில நாள் அப்படியே போதும். ஆனா இப்ப வரைக்கும் அக்காவான வாணி அந்த கிச்சனை விட்டு வெளியில வரல. கிச்சன்லயே தான் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில நேரம் ஏதோ ஒரு இடத்த பார்த்து என்னை விட்டுரு, நான் தெரியாதனமா அங்க வந்துட்டேன், எதுக்கு என்ன பிடிச்சிட்டு இருக்க, என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு எதையோ பார்த்து கத்துறத வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இது எல்லாமே விளையாட்டு அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் போக போக தான் இல்ல இவர் ரீசெண்டாக பண்ணுறது எதுவுமே சரியில்லை, சம்திங் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு மட்டும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடுத்த நாளும் வருது. அப்ப பாட்டி அவங்க அம்மா கிச்சன் கிட்ட போகும்போது அந்த இடத்துல அக்காவான வாணி இவங்களோட தோற்றம் ரொம்பவே விகாரமா இருக்கு. அது என்னன்னா இவங்க வீட்டுல இந்த விறகடுப்பு தானே இருக்கு. அந்த விறகடுப்புல நிறைய சாம்பல்லாம் இருக்கும். அங்க இருக்கிற சாம்பல் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு பாக்குறதுக்கே கருப்பாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டுல ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. பட் அப்ப வரைக்கும் அதை பத்தி, அதாவது தான் பொண்ணுக்கு பேய் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசிக்கல. இது மட்டும் இல்லாம அக்காவான வாணி இவங்களுக்கு அந்த காலத்துல நடிகை ரொம்பவும் பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பழைய நடிகையான சாவித்ரி இவங்களை இன்ஸ்பயரா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்றது, அவங்கள மாதிரி மேக்கப் பண்றது, அந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு அப்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்த பொண்ணு சடனா ஆப்போசிட்டா மாறும்போது இந்த இடத்துல சந்தேகம் வரும்ல. இது கூடவே அக்காவான வாணி இவங்க உடம்பு ஒரு மாதிரி மெலிஞ்சும் போது அந்த கருப்பா மாறதையும் பாக்குறாங்க. வெயிட் எல்லாம் குறைஞ்சும் பாக்குறதுக்கே பரிதாபமான நிலைமையில வந்துருக்காங்க. ஸோ உடனே வீட்டுல பயந்த இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா என்னமா உடம்பு எதனா சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை கூட்டு போயிட்டாங்க. ஆனா எப்பப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்களோ அங்க இருக்கிற டாக்டர் அக்காவான வாணி இவங்க ஃபேமிலியை தான் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குப்பா டாக்டர் வந்து இவங்க ஃபேமிலியை திட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சொன்ன வார்த்தை, எப்பா நல்லா இருக்கிற பொண்ணு எதுக்குப்பா டெய்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு வரீங்க, இந்த பொண்ணை நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன், இவ உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, சும்மா கூட்டு வந்து ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களும் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி இதெல்லாம் சரியாயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ இவங்க ஏரியாவில் பக்கத்து தெருல இவங்க தெரிஞ்ச ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கும் கல்யாணம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வர்றதுனால வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே போனோம், இவளையும் கூட்டு போகலாம், இவளும் வீட்டில் தானே இருந்துட்டு இருக்கா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அக்காவான வாணி அவங்ககிட்டயும் சொல்ல, பட் அக்கா வரமாட்டேன்னு சொல்றாங்க. பட் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எம்மா இப்ப நீ வந்தாதான் நாளை பின்ன உனக்கு எதனா ஃபங்க்ஷன்னா அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அக்கா இவங்களையும் கூட்டு போறாங்க. ஆனா அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் சாதாரணமா தான் இருக்காங்க. இப்படி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எல்லாருமே புது துணியும் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டா இந்த மேலந்தாளெல்லாம் அடிச்சுட்டும் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் சடனா அக்காவான வாணி இவங்க ஒரு மாதிரி ரொம்பவே விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தங்கச்சியான சாந்தி இவங்களும் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கண்ணு யாரோ இப்படி பொத்தனா மாதிரியா இருக்கு, ஆனா பக்கத்துல ஆளுங்க இல்ல. அதாவது இவங்க கண்ணை மூடுற மாதிரி பக்கத்துல ஆளுங்க எதுவுமே இல்லை. அந்த கண்ணை மூடனா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி சத்தமும் கேட்குது. அண்ட் இங்க இருக்கிற தங்கச்சி இவங்களால கண்ணை திறந்து பார்க்கவும் முடியல, யாரோ கண்ணை இறுக்கி பொத்தி மூடியும் வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு சில செகண்ட்க்கு அப்புறம் தான் அந்த கண்ணு திறந்து இவங்களால அங்க நடக்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அப்படி கண்ணை திறந்த உடனே பக்கத்துல இருக்கிற அக்காவான ராணி இவங்க பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்களை எங்க இருந்து பிடிச்சி ரொம்பவே
ரொம்பவே ஃபோர்ஸாகவும் தள்ளி விட்டுருக்கு. அப்படி தள்ளி விட்டதில் அக்காவான வாணி இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கீழே விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல நிறைய கம்பிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதில் இருக்கிற ஒரு கம்பி இவங்க வாயிலையும் குத்தி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல தங்கச்சியான சாந்தி இவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ யாராச்சும் எங்கள் அக்காவை காப்பாத்துங்களேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் போயிட்டு அவங்கள எழுப்பி அந்த கம்பியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியில எடுக்கிறாங்க. வாய் ஃபுல்லாக ரத்தமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏப்பா இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்க யாருமே அந்த உருவத்தை பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்கிற வேற யாருமே அந்த உருவத்தை பார்க்கல, தங்கச்சி இவங்க தான் பார்த்துருக்காங்க. ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ அக்கா இவங்களுக்கு கொஞ்சம் லோ பிபி இருக்கு போல இருக்கு, ஸோ அதனால தான் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டிருக்கு அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்த அப்படியே சாதாரணமாக முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அக்காவை கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் காட்டுக்குள்ள அந்த பணத்தை பார்த்ததுல இருந்து அக்கா இவங்க ரூம்குள்ளெல்லாம் போறதில்லை. அவங்களோட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் தான் கதியே அப்படின்னு அந்த கிச்சனில் தான் உட்காடுறாங்க, அந்த கிச்சனில் தான் தூங்கிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்படியே விட வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம், ஏதாச்சுன்னா மந்திரிச்சு அனுப்பிடுவாங்க சரியா போயிடும் அப்படின்னு நினச்சி அந்த கோயிலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவரும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு பின்னாடி ஒரு இறந்து போன பையனோட ஆன்மா, அவனும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நிறைவேறாத ஆசையோட இறந்தும் போயிருக்கான். இது மட்டும் இல்லாமல் அவன் சாகும்போது இந்த லவ் ஃபெயிலியரால் ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டு இருக்கு, அந்த ஒரு விரத்தில தான் அவனும் தூக்கு மாட்டி இறந்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு துர்ஆன்மா தான் இப்போ உங்கள் பொண்ணு பின்னாடியும் சுற்றிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் உங்கள் பொண்ணு ஏதாச்சும் பார்த்து பயப்படுறதா இருக்கட்டும், யார் கூடயாச்சும் பேசுகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்களே, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் எங்கள் பொண்ணு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் இறந்து போன அந்த வயசு பையனோட ஆன்மா தான். பொதுவாக இந்த பெண்கள்லாம் இறந்துட்டா அவங்கள மோகினி இல்லைன்னா இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் ஆண்கள் இவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்கள ஒரு முனி, அதாவது கெட்ட முனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கெட்ட ஆன்மாவா இருக்கிற பட்சத்தில் அது கெட்ட முனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே அது ஒரு நல்ல ஆன்மாவாக இருந்தால் ஒரு நல்ல ஆன்மா அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பூசாரி ஒரு விஷயமும் சொல்றாரு, இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் முழுசாக என்ன நடந்திருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும், ஸோ இதனால் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் வீட்டுக்கு வராரு. அண்ட் எப்பவுமே அக்காவான வாணி இவங்க அந்த கிச்சனில் தானே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸோ அந்த இடத்துக்கும் போகிறாங்க. இப்போ அக்கா அவங்களும் அந்த கிச்சனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பூசாரி இவரும் அந்த கிச்சனில் உட்காந்து அந்த பொண்ணுகிட்டையும் அதாவது அக்காவான வாணிக்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன நடந்தது என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த இடத்துல அக்கா சுயநினைவுலையும் இருக்காங்க, அவங்களும் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளேயும் போனோம், அந்த இடத்துல ஒரு இறந்து போன பையனோட உடம்பையும் பார்த்தேன், அவருடைய கால் கட்ட விரல் என் தலையிலே அடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் நான் பயத்தில் மயக்க போட்டு விழுந்துட்டேன். அண்டு அன்னையிலேருந்து அந்த ஆன்மா என் கூட வந்திருக்கு, என் கூட வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாக்கு நான் வேணும்னு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் என்னை கிச்சன்லேயே தான் இருக்க சொல்லியிருக்கு. அண்டு இந்த இடத்துல எரிஞ்சு போன இந்த சாம்பல் எடுத்து என் மூஞ்சிலையும் பூசிக்க சொல்லியிருக்கு. அண்டு என்னுடைய அழகை வந்து வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துது, என்னை திட்டுறதா இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அழுகையோட அக்காவான ராணி அவங்களும் பூசாரிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அம்மா பாட்டி இவங்க எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சமயத்தில் நீ எங்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு, பட் நீ கேட்டியா, கேட்டிருந்தா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல அப்படின்னு அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ஆன்மாவையும் அதாவது இறந்து போன அந்த வயசு பையனோட ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கப்புறம் பூசாரி கேட்குற விஷயம், நீ இந்த பொண்ணோட உடம்பு விட்டு போயிடும் இல்லைன்னா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த பையனோட ஆன்மா துளி கூட பயப்படாமல் அதெல்லாம் போக முடியாது, எனக்கு இந்த பொண்ணு வேணும், எனக்கு இவ்வளோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, அண்டு இவரோட அழகை வந்து நான் வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு தான் இங்கே இருக்கிற சாம்பல் எல்லாத்தையுமே இவன் மூஞ்சில் பூசவும் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இவன் எனக்கு வேணும், இவளை நான் கொன்று கையோட கூட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ணாலும் இவகிட்ட இருந்து என்ன உங்களால் பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்கு. பட் இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பூசாரி இவரும் இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கையில் சாட்டையும் வச்சிருக்காரு அண்டு வேப்பிலையும் வச்சிருக்காரு. இது ரெண்டுத்தையும் வச்சு அக்காவான வாணி இவங்களை அடிக்கும் போது அந்த இடத்துல அக்கா அவங்க தான் கதறாங்க, இல்லை நீங்கள் என்னதான் அடிக்கிறீங்க, அந்த ஆன்மாவை அடிக்கல, அந்த ஆன்மா அந்த கதவை கேட்டு நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பூசாரி அவரும் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அக்காவான வாணி இவங்களும் வழியில துடிக்கிறாங்க, நீங்கள் என்னதான் அடிக்கிறீங்க, அந்த ஆன்மாவை அடிக்கல, அந்த ஆன்மா பதில் சொல்லும்போது என் உடம்புல இருந்து சொல்லுது, ஆனால் நீங்கள் அடிக்கிற அந்த ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா என் உடம்பை விட்டு வெளியிலே வந்துடுது, அப்போ நீங்கள் என்ன மட்டும்தான் அடிக்கிறீங்க, அந்த ஆன்மா மேலே ஒரு அடி கூட
படல, அந்த ஆன்மாவும் அந்த கதவு கிட்ட தான் நின்று உங்களே ஒரு மாதிரி திமிர்த்தரமா ஏளனமா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற பூசாரி இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆன்மா, நீங்க என்ன பண்ணாலும் அவ உடம்பை விட்டு நான் போக மாட்டேன், இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற இவரோட தங்கச்சியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், எல்லாருமே நான் கொன்னுருவேன் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாருமே மிரட்டவும் ஆரம்பிக்குது. ஆனா இந்த இடத்துல பூசாரி இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இல்ல, இந்த ஒரு விஷயத்த இப்ப தற்காலிகமா நிறுத்துறது தான் நல்லது. இதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் பண்ணனா நம்ம பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும். அண்ட் இதுக்கப்புறமும் என்னால பெருசா எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒருத்தரை கூப்பிட்டு வரேன், அவர் இதுக்கு உதவி பண்ணுவாரு. பட் அது வரைக்கும் ஒரு மந்திரிச்ச கயிறை இவ கையில கட்டி விடுறேன், அது கொஞ்சம் இவளை காப்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறையும் கட்டி விடுறாங்க. பட் அந்த கயிறை கட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு, அதாவது அக்காவான வாணி, இவங்களுக்கு நிறைய பிரச்சனையா வருது. அந்த கிச்சனை விட்டு வர மாதிரி இல்லை, அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த கொல்லிக்கட்டை எடுத்து இவங்களை தன்னைத்தானே சூடு வைக்கிறதா இருக்கட்டும், அது ஏதாச்சும் ஷார்ப்பான பொருள் கிடைச்சதுன்னா அதை வச்சு இவங்களை அறுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க. ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு வீட்டில் கேட்டாங்கன்னா, இதெல்லாம் நான் பண்ணலமா, அவன் தான் பண்றான் அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி கஷ்டத்தோட சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அக்கா இவங்க இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அண்டு இந்த அமைதியை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க, ஓகே, இந்த கயிறை கட்டினதுனால தான் இப்போ இவளுக்கு பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கு, பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே கொஞ்சம் பெருமூச்சும் விட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அக்கா ரொம்பவே அமைதியா இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே, சரி இவ அமைதியா இருக்கா, இப்படியே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லை, அவ உண்டு அவன் புருஷன் உண்டு அப்படின்னு வீட்டில் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டில இருந்து அக்காவான வாணி இவங்க வீட்டுக்கும் வராங்க. அண்ட் இந்த சைடில் அக்காவை ரெடி பண்ண சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மாப்பிள்ளை வீட்டை கவனிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பொண்ணை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றா, என்ன படிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது எங்க பொண்ணு 6வது தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி 6வதுன்னா அது ஒரு பெரிய படிப்பு தான். இப்படி எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணை கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இந்த இடத்துல பாட்டி அம்மா இவங்களும் அக்கா வர சொல்றாங்க. அவங்களும் ரூம்ல இருந்து வெளியில வந்தா இங்க இருக்கிற எல்லாருமே முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் அந்த இடத்துல நடக்குது. அதாவது இப்ப பொண்ணு பாக்குறாங்கன்னா அந்த பொண்ணு நல்லா புடவெல்லாம் கட்டிட்டு நல்லா பாக்குறதுக்கே அழகா தான் வருவாங்க. பட் இந்த இடத்துல வாணியான அக்கா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அடுப்பு கறி எல்லாத்தையுமே மூஞ்சில பூசி தலைமுடி எல்லாத்தையுமே கலைச்சி ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி போட்டுன்னு இந்த இடத்துல வந்து நிக்க, அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்டு பொண்ணுகிட்ட ஏமா இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கும்போதும் அந்த இடத்துல அக்காவான வாணி அவங்க பேசல, அதுக்கு பதிலாக அவங்க உடம்புல இருக்கிற அந்த பையனோட ஆன்மாவும் பேசுது. இவளை அவ்வளோ ஈஸியாக வேற ஒருத்தனுக்கு நான் கொடுத்துட மாட்டேன், அண்ட் இவ எனக்கு மட்டும்தான், அண்ட் இவளோட அழகை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் இவளை நான் இந்த மாதிரி உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கேன். அதையும் மீறி இவளை வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவளையும் கொண்டுருவேன், இவளை நான் நெருப்புக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் பயமுறுத்துற மாதிரி அந்த ஆன்மாவும் பேசுது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மாப்பிள்ளை வீடு சும்மா இருப்பாங்களா, இந்த சம்பந்தமே வேணாம் அப்படின்னு அலறடிச்சுட்டு ஓடுறாங்களே. சேம் அதே போல தான் அக்கா வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே தெரிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வீட்டில் இவங்களும் யோசிக்கிறாங்க, சரி இது சரிப்பட்டு வராது, பேசாமல் ஊட்டிக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அம்மன் கோவிலும் இருக்குது, அங்கே போயிட்டு இதை சரி பண்ணலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அக்கா இவங்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வண்டி வச்சும் கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு அக்கா இவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வண்டியை நிறுத்தும் போது அந்த வண்டியிலேருந்து இறங்கி காட்டுக்குள்ளே ஓடுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற மாதிரி நிறைய விஷயமும் ட்ரை பண்ணுறாங்க. பட் கூட நிறைய ஆளுங்க இருந்ததுனால எப்படியோ அவங்களையும் பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அண்ட் ஒரு லெவல் வரைக்கும் அந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போகவும் முடியல. அப்போது அந்த வண்டியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதை ஒரு ஆட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு பேசாமல் இந்த வண்டியில் சாமி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஐயப்பன் ஃபோட்டோவும் வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் எல்லாருமே பயங்கரமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அக்காவோட ஆட்டம் கொஞ்சம் அமைதியாய் கடைசியாக அந்த கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு அக்கா இவங்களை கோயிலுக்குள்ளேயும் கூப்பிட்டு வராங்க. கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அக்கா ரொம்பவே சாதாரணமாக வாணியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த அம்மன் கோவிலோட பூசாரி அவரும் என்னம்மா பிரச்சனை, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல அக்கா பயங்கரமாக அழுதுட்டு, அவன் என்னை நிம்மதியாகவே விட மாட்டான், என்னை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான், அண்டு என்னுடைய அழகை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயமும் பண்ணுறான், இது மட்டும் இல்லாமல் என்னை அடிக்கிறான், கொடுமை பண்ணுறான், நைட்டானா என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது இந்த இடத்துல பூசாரி அக்கா கிட்ட இப்படியே பேசிட்டு அந்த கோவிலோட வாசலையும் பார்க்குறாங்க. அண்டு பூசாரி அவருக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த ஆன்மா இப்போ உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியுதுமா,
அந்த ஆன்மா உனக்காக அந்த வாசலில் கோவிலோட வாசலுக்கு வெளியில தான் நின்று காத்துட்டும் இருக்கு. நீ எப்போ இந்த கோவிலை விட்டு வெளியில் போக, மறுபடியும் எப்போ உன்னை அடையலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரி இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்மா உடம்புல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்கு. இன்கேஸ் அந்த ஆன்மா உன் உடம்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை நாங்கள் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணா அது உடனே உன் உடம்பை விட்டு வெளியில வந்துருது. சொல்ல போனா அந்த ஆன்மா உன் உடம்புல இருக்கும்போது உன்னை அடிக்க வந்தா, அதாவது அந்த ஆன்மாவை அடிக்க வந்தா உன் உடம்பை விட்டு வெளில போயிருது. இதனால அடி ஃபுல்லா உன் மேலே தான் படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால நாங்கள் ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பாக அது உன்னை தான் அஃபெக்ட் பண்ணும், அந்த ஆன்மாவை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் சொல்ல போனால் அந்த ஆன்மா உன்னோட உயிர் உன்னோட ரத்தத்தை கூட கலந்துருச்சு, அதை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்லிடுறாரு. ஆனால் தற்சமயமாக ஒரு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வேணா அந்த ஆன்மாவை ஒன்றை நெருங்க விடாமல் பண்ணலாம், அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மந்திரிச்ச பொருள்லாம் அக்காவான வாணி அவங்க கையிலையும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிற எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்குது அண்ட் எல்லாரையும் பயமுறுத்தும் ஆரம்பிக்குது. அண்ட் இதுலயும் வாணியான அக்கா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒழுங்கா உன் கையில இருக்கிற அந்த பொருள்லாம் தூக்கி போட்டு இல்லைனா இங்க இருக்கிறவங்களை ஏதாச்சும் பண்ணிடும் அப்படின்னு சைக்கிள்லயே அவங்கள பயமுறுத்தவும் ஆரம்பிக்குது. இப்ப வீட்டுல யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ஓகே இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, கூடிய சீக்கிரத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த கல்யாண பேச்சும் எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த பூசாரி, அதாவது அந்த அம்மன் கோயில் பூசாரி கிட்ட போயிட்டு நீங்க ஒரு வருஷம் இவளுக்கு எந்த பிரச்சனையும் வர விடாம பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. இந்த கேப்ல கல்யாணம் ஆகி இவளுக்கு குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஏற்பாடு பண்ண அதுக்கேற்ற மாதிரி அந்த பூசாரியும் அந்த ஒரு வருஷத்துக்கு எந்த விஷயமும் இவங்க நெருங்காத மாதிரி ஒரு சில பூஜைலாம் பண்றாங்க. ஆனா இது அந்த ஆன்மாக்கும் தெரிஞ்சிருது. அந்த ஆன்மாவும் ஒரு சில பிரச்சனைகளும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அக்காவான வாணி இவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. இப்ப சென்னையில ஒரு மாப்பிள்ளையும் கிடைச்சிருக்காங்க. அவரு டீச்சரா வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவங்களுக்கு அக்காவான வாணி அவங்களையும் பிடிச்சிருக்கு அண்ட் அவங்களுக்கும் இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. சரி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு இப்ப ரெண்டு வீட்டுல இருக்கிறவங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுல இருந்தும் ஊட்டியில போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அண்ட் நாங்க சென்னைக்கு போனதும் இந்த நிச்சயதார்த்தம்லாம் எப்ப வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை வீடு சென்னைக்கு வந்துடுறாங்க. இதுலயும் டீச்சரான மாப்பிள்ளை இவருக்கு அந்த டைம்ல பாஸ்கெட் பாலா இல்ல வாலிபாலான்னு கிளியரா தெரியல, இந்த ஒரு கேம் விளையாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு டீச்சரான மாப்பிள்ளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் வரும்போது அதை எகிரி பிடிக்க வந்தாரா இல்ல அடிக்க வந்தாரான்னு தெரியல. அந்த சமயம் இவரை எகிரும்போது இவரோட காலை பிடிச்சி ஏதோ ஒன்று இழுத்துருக்கு. அப்படி இழுத்ததுல இவரோட பாடி அப்படியே கீழே சாஞ்சி இவருடைய தலை தான் தரையிலையும் அடிபட்டிருக்கு. அப்படி அடிபட்டதுல டீச்சரான மாப்பிள்ள இவரும் கோமாக்கு போயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்த அங்க இருக்கிற கூட விளையாடுறவங்க சகஜமானவங்க பார்த்திருக்காங்க. இவர் கோமாக்கு போன அடுத்த 10 நாள்ல நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்காங்க, எப்படியாச்சு வெளியில கூட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் அந்த 10 நாளைக்கு அப்புறம் சிகிச்சை பலனின்றி அந்த டீச்சரான மாப்பிள்ள அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அக்காவான வாணி இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கையை விட்டு போயிருது. ஓகே இன்னும் அந்த ஆன்மா இவளை விட்டு போல இவகிட்ட தான் இருந்துட்டு இருக்கு, என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் நடக்காது, கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் சைட்ல ஒரு மாப்பிள்ளைய பார்க்க, பட் அப்படி பார்க்க வர மாப்பிள்ளைக்கு நிறைய விபத்துலாம் நடக்கும் ஆரம்பிக்குது. இதுலயும் ஒரு சில மாப்பிள்ளைங்க வாண்டடாவே எனக்கு இவ்வளவு பிடிக்கல அப்படின்னு அவங்க தோற்றத்தை வச்சு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாள் பட அவங்க மூஞ்சி விகாரமாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க நம்பிக்கை விடல. சரி வேற மதப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு தர்காவுக்கும் கூட்டு போறாங்க. அங்க இருக்கிற உஸ்தாப் அவர்கிட்டயும் விஷயத்த சொல்ல அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த ஆன்மாவை வெளுன்னு வெளுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட வருவியா அப்படின்னு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மாவும் இல்ல இவளை விட்டு நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் நான் இவளை தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கதறிட்டு அந்த இடத்த விட்டும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அக்கா இவங்க லைஃபும் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆசை. பட் அந்த ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அப்போவும் அந்த ஆன்மா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா போகல. கொஞ்ச நாள் ஒரு சில நாள் மட்டும் ஸ்லீப்பர் செல் மாதிரி ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கு. அதோட சான்ஸ் வரட்டும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு வாய்ப்பும் வருது. அப்போ அக்காவான வாணி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு திரும்ப எல்லாருமே போகலாம் அப்படின்னு அக்காவான வாணி இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே போயிருக்காங்க. அண்ட் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு. அண்ட் பெரும்பாலான மக்கள் இந்த கிரைண்டரை பார்த்துருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில். அப்படி இருக்கும்போது இந்த கிரைண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கே அந்த வீட்டுக்கு நிறைய பேர் கூடியிருக்காங்க. இதில் அக்காவான வாணி இவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கிரைண்டரும் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப விசித்திரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சமயம் ஆட்டுக்கல்லில் மாவு அரைச்ச இவங்களுக்கு சடனாக ஆட்டோமேட்டிக்காக கிரைண்டரை பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்திருக்கு.
இப்படி அந்த கிரைண்டரை நிறைய பெண்களும் பார்த்துருக்காங்க, அக்காவான வாணி இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சடனாக இந்த சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்களோட கண்ணை யாரோ வாண்டடாக கையை வச்சு மூடின மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் தங்கச்சியான சாந்தி இவங்க கண்ணை ஏதோ ஒன்று மூடி இருக்கும்ல, சேம் அதே மாதிரி விஷயம் இங்கே இருக்கிற சேம் டைமில் மற்ற பெண்கள் எல்லாரோட கண்ணையும் மூடி இருக்கு. அண்ட் அந்த சமயம் அக்காவான வாணி இவங்களை ஏதோ ஒன்று தள்ளி விட்டு இவங்களோட தலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரைண்டரில் ஒரு கல்லும் இருக்கும், அந்த கல்லில் ஒரு கட்ட மாதிரியான ஒரு செட்டப்பும் அதை பிடிச்சி தான் செயினில் மாட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல இவங்க தலை அடிச்சு அண்டு தலையிலேருந்து ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு. அப்போ தான் இவங்களும் கத்தி மயக்கம் போட்டிருக்காங்க. அப்படி இவங்க கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற கண்ணை யாரோ கையை வச்சு இப்படி ஓப்பன் பண்ண மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் அக்காவை தூக்கிட்டு போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதெல்லாம் நான் பண்ணலை, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆன்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் இங்கே இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே அட் அ டைமில் அவங்க கண்ணை மூடின விஷயத்தையும் அவங்க சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பழையபடி அந்த அம்மன் கோவில் பூசாரி அவர்கிட்டையும் போகிறாங்க. நீங்கள் தான் காப்பாற்றணும், அன்னைக்கு கூட நீங்கள் தான் கொஞ்ச நாள் அந்த ஆன்மா வராமல் பண்ணீங்க, இப்போ மறுபடியும் அந்த ஆன்மா வந்துருச்சு, தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க, அண்ட் இவளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பூசாரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி இருங்க, நான் ஒரு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரொம்ப நேரமாக பண்ணுறாங்க. அதன் மூலயமா ஒரு காப்பு மாதிரி ஒரு கயிறை ரெடி பண்ணுறாங்க. அதை இவங்க கையிலையும் கட்டி விடுறாங்க. இந்த கயிறு இவ கையில் கட்டினதுலேருந்து அடுத்த 1 வருஷம் வரைக்கும் அந்த ஆன்மாவால் இவகிட்ட நெருங்கவே முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறதுனா பண்ணிருங்க, அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவால் மோஸ்ட்டாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல, இப்போது மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போது இவங்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை வாண்டடாக அக்காவான வாணி இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கும் வராங்க. எனக்கு இந்த அழகுலாம் முக்கியம் இல்லை, அந்த சொந்த வீடெலாம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் உங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அவரும் சொல்ல, இவ்வளோ நாள் நீ எங்கடா இருந்த ராஜா அப்படின்னு அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. பட் போக போக விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்கு. அண்டு இவங்க ஏரியாவில் யாருக்குமே ஒரு பொண்ணு கொடுக்கல அப்படின்னு தான் இப்போ இங்கே வந்தோம், இவருக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படின்னு இப்போது நம்ம பொண்ணு கேட்குறாரு அப்படின்னு போக போக தான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் வரைக்கும் நடக்கவும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்போது மாப்பிள்ளையோட உடம்புல அந்த ஆன்மா அவரை அடிக்கிறதா இருக்கட்டும், அவரை டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், நீ அவள் பக்கமே நெருங்கக்கூடாது, அப்படி நெருங்கன்னா உன்னை நான் கொன்னுருவேன் அப்படின்னு நிறைய விஷயமும் பண்ணேன். பட் எப்படியோ நிறைய முயற்சிக்கு அப்புறம் அந்த ஆன்மாவோட ஆட்டம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கு. அந்த கேப்பில் இவங்களுக்குள்ள ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி 2 குழந்தையும் பிறந்துட்டு இருக்கு. சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்காதான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை நாள் பட அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த சைடில் இவங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதின்ற விஷயம் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. அப்போதான் அந்த ஆன்மாவை பற்றி ஒரு சீக்கிரட்டும் இவங்களுக்கும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா எந்தெந்த விஷயத்தில் ஆக்ரோஷமாக வெளியில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலதாளம் இந்த சத்தம் கேட்டுதுன்னா அந்த புது துணியோட வாசனை வந்தா இது கூடவே இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வாசனை, அந்த மேலதாளம் இந்த மாதிரி மியூசிக் சத்தம் கேட்டுதான் அந்த ஆன்மா ஆக்ரோஷமாகுது அண்ட் வெளியில நிறைய பிரச்சனை பண்ணுது அப்படின்னு அப்பதான் இவங்களுக்கும் புரிய வருது. இது மட்டும் இல்லாம இந்த மேல சத்தம், இந்த வாசனை, புது துணி வாசனை, இந்த மஞ்சள் குங்குமம் வாசனை வந்ததுன்னா அந்த ஆன்மா இங்க இருக்கிற வாணி இவங்களை ரத்த காவு வாங்க வைக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு பொருளை முட்டி அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்ததுன்னா அந்த ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா ரியலைஸ் பண்ணும், ஓகே ரத்தத்தோட சரி இதுக்கப்புறம் இவ உயிருக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்னு அவங்களை அப்படியே சேவ் பண்ணிடும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும், ஆனா உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஒரு தடவை கம்பி வாயில குத்திருக்கும், இன்னொரு தடவை கிரைண்டர்ல இருக்கிற ஷார்ப்பான ஏதோ ஒரு இதுல தலை முட்டி ரத்தமும் வந்திருக்கும். மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காதுன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருமே, அதாவது அக்கா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஆமா நீங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த ஆன்மாவோட ஆட்டம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்திருக்கு. இந்த கேப்பில் அக்காவான வாணி இவங்களும் அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓகே பிரச்சனை எல்லாமே ஊஞ்சிருச்சு போல இருக்கு, அதனால தான் நிம்மதியாக இருக்கா அப்படின்னு நினச்சிருக்காங்க. இப்படி வருஷங்கள் பல போயிருக்கு. அவங்க 2 பசங்களும் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அண்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இன்னும் இவங்களை விட்டு போகலை அப்படின்னு தெரியுது. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன். அண்டு இந்த காது குத்து ஃபங்க்ஷனில் அந்த ஆன்மாவை இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணார்ல பிரவீன், அவரே பார்த்துருக்காருன்னா பார்த்துங்களேன். ஏன்னா அந்த காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ இந்த மேலத்தாளம் அண்ட் அந்த இடத்துல புது துணி அண்ட் அந்த இடத்துல இந்த மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வாசனை நிறையவே அடிக்க ஆரம்பிக்க, அப்போது அந்த ஆன்மாவை அக்காவான வாணி இவங்களை அடித்து அண்ட் இவங்க தலை ஃபுல்லாக ரத்தமாக அண்ட் இவங்களே மயங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களே ஓகே இந்த பிரச்சனை இன்னும் முடியாமல் இருக்கு, இத்தனை வருஷம் ஆயும் இந்த ஆன்மா இவளை விட்டு போகலை அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இது இவங்களை விட்டு போகவே
போகாது, என்ன பண்ணாலும் அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபரான பிரவீன் இவருக்கு ஒரு விஷயம் தெரியணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எப்போ முடியும், என்ன ஆகும். ஏன்னா இப்போ பாட்டிக்கு அரௌண்ட் 65 வயசு ஆயிட்டு இருக்கு. அண்ட் இவங்க நடக்க முடியாம கீழே விழுந்து இவங்க தலையில அடிபட்டு ரத்தமே கட்டியிருக்கு. அண்ட் அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. பட் பாட்டி இவங்களுக்கு வயசு அதிகமாயிருச்சு. இந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணா இவங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கும். ஸோ பாட்டி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அண்ட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுனால ஆப்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணல. ஆனா இப்போ வீட்டில் இருக்கிற பாட்டியோட பசங்க அண்ட் மற்ற எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த ஆன்மா பாட்டியோட உடம்புல தான் இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் அழிஞ்சு போயிருமா, இல்லை அந்த ஆன்மா கூட விட்டு கூடு பாயிற மாதிரி இவங்க ஃபேமிலி இல்லைனா வேற யாராச்சும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தால் இதுலேருந்து எப்படி வெளியில் வராது அப்படின்னு பிரவீன் இவரும் கேட்டிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த சம்பவத்தை நீங்கள் பொறுமையாக கேட்டிருப்பீங்களா? இப்போது நீங்களே சொல்லுங்கள், இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களால வெளியில் வர முடியுமா? இதுக்குண்டான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை 50 வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். அப்போனா இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்யூஷன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதை பார்த்து பிரவீன் அவரும் அதன்படி அந்த ஒரு விஷயம் பண்ணி அந்த ஆன்மாவை அவங்க குடும்பத்தில் வேற யாருக்கும் அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. ஸோ என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோவை எனக்காக இவ்வளோ பொறுமையாக இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அது கூடவே ஒரு லைக்கும் ஒன்று போட்டுருங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த வீடியோட லிங்க் அண்ட் சேனல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் நான். பாய். ரொம்ப நாள் கழிச்சு இந்த டைலாக் சொல்கிறேன் போல இருக்குது.